பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவர் ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம், அதில் தேவையுள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மனது உருகினார் என்று வாசிக்கிறோம். மார்க்குவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். திரளான ஜனங்களை கண்ட பொழுதெல்லாம் மனதுருகினார். அதேபோல தேவையுள்ள ஜனங்களை கண்ட பொழுதெல்லாம், லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, ஒரு தாய், கணவனை இழந்த தாய், அவளுக்கு ஆறுதலாக இருந்த ஒரே ஒரு வாலிப மகன், அவர் மரித்து போனான். அவளை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். அழாதே என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அழாதே என்று சொல்லுகிற ஆண்டவருடைய குரல் எவ்வளவு இனிமையானது தெரியுமா? தேவதாசன் என்று ஒரு பரிசுத்தவான் நாகர்கோயில் பகுதியிலே வாழ்ந்து வந்தார். அவர் கைகளிலே ஆண்டவர் கொடுத்த ஊழியமே ஜெப ஊழியம். ஜெபித்துக் கொண்டே இருப்பார். நாட்கணக்காய் மணிக்கணக்காய் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் ஆத்தும பாரம் அவருக்கு மிகுதியாய் வந்து அழ ஆரம்பிப்பார். ஜெபத்தில் அழுது கொண்டே இருப்பார். ஒரு நாள் அதிகாலை வேளையிலே ஆத்துமாக்களுக்காக அவர் அழுது கொண்டிருந்த பொழுது அவருடைய ஜெப அறையிலே ஒரு சத்தம் கேட்டுச்சான். அழாதே. ஆண்டவருடைய குரல். ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர். அவர் அழாதே என்று சொல்லி அவரை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மனதுருக்கம் என்பது எல்லாருக்கும் வந்து விடாது. ஆண்டவருடைய மனதுருக்கத்தை குறித்துத்தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லா சுவிசேஷங்களிலும் பார்க்கிறோம். வியாதியஸ்தர்களை கண்ட பொழுதெல்லாம் உள்ளம் உருகினார். மனதுருகி அவர்களை தொட்டார். எந்தெந்த இடங்களெல்லாம் வியாதியஸ்தர்கள் அவரிடத்திலே வந்தார்களோ அத்தனை பேர் மேலும் மனதுருக்கம் உடைய ஆண்டவராயிருந்தார். அவருக்கு எப்படி இவ்வளவு மனதுருக்கம்? ஒரு முறை லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு வீட்டிலே அமர்ந்திருந்த பொழுது அநேகர் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருந்தார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். 27வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிலே அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். சொல்ல உடனே அருகிலே இருந்த ஒரு மனிதர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், நியாயசாஸ்திரி, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறார். அதற்காக ஆண்டவர் ஒரு ஓமை கதையை சொன்னார். உண்மை சம்பவம் அல்ல, ஒரு ஓமை கதை ஒன்றை சொன்னார். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராய் போகிறான். அந்த பாதை அந்த காலத்திலே ஒரு காட்டு பாதை. கள்ளர்கள் பயம் உண்டு, வன விலங்குகள் பயமும் உண்டு. அந்த இடத்துல ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டால் அவனை அடித்து குற்றுயிராய் போட்டுவிட்டு போய்விட்டார்கள். மரணத்திற்கு சமீபமாய் கிடக்கிறான். ஒரு ஆசாரியர் அந்த வழியாய் வருகிறான். அவனை பார்த்து பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியன் வருகிறான்.
அவனும் இந்த மனிதனை பார்த்து அப்படியே விலகி போகிறான். அப்பொழுது ஒரு சமாரியன் ஒருவன் அந்த பகுதியாய் வரும் பொழுது அந்த சமாரியன் அடிபட்ட மனிதனை பார்த்து மனதுருகினான். மனதுருகி அவன் காயங்களை கட்டி தன்னிடத்தில் இருந்த காரியங்களை வைத்தவனுக்கு முதல் உதவி செய்து அவனை கொண்டு போய் அடுத்த ஒரு இடத்துல, அவன் பாதுகாப்பான இடத்துல அவனை விட்டு அவனுடைய மருத்துவ செலவுக்கான காசையும் கொடுத்துட்டு போறான். இப்போ ஆண்டவர் இந்த கதையை சொல்லிட்டு, உனக்கு எப்படி தோன்றுகிறது? அடிபட்டவனுக்கு பிறன் யார்? கேட்ட உடனே அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நியாயசாஸ்திரி சொல்றான், அவனுக்கு உதவி செய்தவனே. அந்த அடிபட்டு கிடந்தவனுக்கு பிறன் யார்? யார் அவனுக்கு உதவி செய்தான்? அவன் தான் பிறன் அவனுக்கு. அப்ப இந்த சம்பவத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? தேவை உள்ள மனிதர்களுக்கு உதவி செய்யின்னு அர்த்தம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் அயலானையும் நேசி அப்படின்னு சொன்னா, யார் அயலான்? என்ன தவிர எல்லாருமே அயலான் தானே. அதுல போய் நான் யாருக்கு உதவி செய்ய? உலகம் முழுவதும் 748 கோடி மக்கள் இருக்காங்களாம். 500 மில்லியனா இருந்தாங்க, இப்ப இவ்வளவு பெருகிட்டு. அவ்வளவு பேருமே எனக்கு என்ன தவிர எல்லாருமே எனக்கு பிறன் தானே. ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, யார் உனக்கு அயலான்? யார்? தேவையோடு இருக்கிறவன் எவனோ அவன் தான் உனக்கு அயலான். தேவையோடு இருக்கிறவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவர்களை மேல் அன்பு பாராட்ட வேண்டும். இதான் இந்த ஓமையில அவர் சொன்னார். ஆனா இந்த ஓமையிலிருந்து நம்ம இன்னும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். ஒரு ஆசாரிய பெருமகன் வந்தான். ஆசாரியர்கள் எல்லாருமே கெட்டவங்களா? நல்லவங்களே இல்லையா? ஏன் அந்த ஆசாரியன் வந்தாரு, அப்படியே அந்த அடிபட்டு கிடக்கிறவனை பார்த்துட்டு அப்படியே பக்கமாய் விலகி போனார்? அந்தபடியே ஒரு லேவியன் வருகிறார். லேவியனும் உதவி செய்யாம போ. அப்ப லேவியனும் கல் நெஞ்சிக்காரனா? அந்த ஆசாரியரும் கல் நெஞ்சிக்காரரா? ஏன் அவர்கள் 2 பேரும் அந்த அடிபட்டு கிடந்தவனை பார்த்து பக்கமாய் விலகி போறாங்க? சமாரியன் வருகிறான், அவனும் அந்த வழியா. அவன் மட்டும் பார்த்து ஏன் இங்க மனதுருகினான்? இந்த மனதுருக்கம்ங்கிற அந்த குணம் எல்லாருக்கும் வராது. அதனால மனதுருக்கம் வராதவங்க எல்லாம் மோசமானவங்க அப்படி அர்த்தம் கிடையாது. யாருக்கு மனதுருக்கம் வருகிறது? அதான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியம். அந்த பகுதியை, இந்த 3 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். 31வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 32 அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இந்த சமாரியனுக்கு மட்டும் ஏன் அந்த மனதுருக்கம் வந்தது? இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனமா வாஸ்தா, தற்செயலாய் வந்தான் ஆசாரியன், லேவியனும் அப்படியே தற்செயலாய் வந்தான். சமாரியன் தற்செயலா வரல, பிரயாணமாய் வந்தான். அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அவனுக்கு ஒரு கோல் இருந்தது, அவனுக்கு ஒரு இலக்கு இருந்தது. அந்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறான், பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறான்.
அந்த பிரயாணத்திற்கு தேவையான எல்லா பொருளையும் அவன் தன்னிடத்திலே வைத்திருந்தான். ஒரு வாகனத்தையும் வைத்திருந்தான். தன் சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றிக்கொண்டு என்று வாசிக்கிறோம். எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவனுடைய காயத்தின் மேல் வார்த்தான். அவன் எண்ணெயும் திராட்சரசமும் வைத்திருக்கிறான் அவன். ஏன்னா அவன் தற்செயலா அந்த பக்கமா வரல, அவன் பிரயாணமாய் வந்தான். மனதுருக்கம் யாருக்கு வரும்? தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க மனதுருக்கம் வரும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் ஒரு பரலோக பயணி. அவர் அங்கிருந்து வந்தவர். மறுபடியும் அவர் அங்கதான் போகணும், அவருக்கு தெரியும். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்ததே 33 வருஷமும் பரலோக யாத்திரியராத்தான் அவர் இருந்தார். பரலோக பயணியாத்தான் அவர் இருந்தார். அதனால அவருக்கு மனதுருக்கம் நிரம்பி வழிந்தது. அவர் ஜனங்களை கண்ட பொழுதெல்லாம் மனதுருகினார். அன்பானவர்களே, நாம் நம்மை போல அயலானை நேசிக்க வேண்டுமானால் நாம் முதலாவது பரலோக யாத்திரிகராய் மாற வேண்டும். பரலோக பயணியாய் நாம் மாற வேண்டும். அதற்கான ஆயத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பயணத்துல, பரலோக பயணத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனதுருக்கம் உள்ளவர்கள், அந்த மனதுருக்கம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று. பரலோகம் நம்முடைய இலக்காய் அமையுமானால், தேவனுடைய ராஜ்யமே நம்முடைய இலக்காய் அமைந்து அந்த இலக்கை நோக்கி நாம் போய்கொண்டிருப்போமானால், போகிற பாதையிலே தேவை உள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உடைந்து போகும். நம்மால் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு பஸ்ல கண்டக்டராய் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் தான். ஒரு நாள் அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார். திருச்செந்தூர் பகுதியிலே அவர் கண்டக்டராய் ஓடிக்கொண்டிருந்த காலம் அது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றாய் ஜெபித்து பைபிள் வாசிக்க ஆரம்பித்து விட்டார். கொஞ்ச நாள் அப்படியே போய்கொண்டிருந்தது. ஆனால் ஆவியானவர் அவர் இடத்திலே அதிகமாய் இடைப்பட்டு அவருக்கு அந்த பரலோகத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு தாகம் அதிகமாய் வந்தது. இந்த பாரம் வந்த பொழுது அவரையும் அறியாமல் அவருக்கு ஒரு மனதுருக்கம் வந்தது. ஒரு நாள் இரவு பஸ்ஸை எல்லாம் கொண்டு போய் ஷெட்ல நிப்பாட்டிட்டு அந்த பஸ் ஷெட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு ரோட்டோரமான கடையில புரோட்டா சாப்பிடுவதற்காக அமர்ந்திருந்தார். அந்த புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது திடீரென்று துக்கம் தொண்டையை அடைத்தது. அவரால் அதுக்கு மேல சாப்பிடவே முடியல. அவருக்குள்ள அப்படி ஒரு தாகம். இந்த நேரம் ஒரு பிச்சைக்காரன், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவன் அந்த வழியாய் போனான். பார்த்த மாத்திரத்திலே, ஆண்டவரே, தேவையுள்ள ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நான் உண்மை அறிவிக்காமல் நான் என் சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு இரவு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஆண்டவருடைய பணிக்கென்று முழு நேரமாய் வந்தார். இன்றைக்கு அவர் இல்லை. அவரோடு சில காலம் நானும் ஊழியத்திலே இருந்தேன். அவர் சொன்னார், பரலோக பயணத்திற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஜனங்களை குறித்த ஒரு மனதுருக்கம் தொண்டையை அடைக்கும். சாப்பிடக்கூட முடியாது பிரதர். தேவை உள்ள ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த தாகம் நம்மை உந்தி தள்ளும். இங்கே இந்த சமாரியனுக்கு மாத்திரம் ஏன் அந்த அடிபட்டு கிடக்கிற மனிதனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏன் மனதுருக்கம் வந்தது என்றால், சமாரியன் பிரயாணமாய் அந்த பக்கமாய் வந்தான். பிரயாணத்திற்குரிய எல்லா ஆயத்தத்தையும் செய்து வைத்திருந்தான்.
எப்போதும் அடுத்தவர்களுக்கு, அதிலும் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிற அந்த மனதுருக்கம் நிறைந்தவனாய் அவன் இருந்தான். இன்றைக்கும் பரலோகத்திற்கு நான் பயணமாய் செல்கிற ஒரு பரதேசியாய் இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் மனதுருக்கத்தை தருகிறார். அந்த மனதுருக்கம் ஜனங்களுக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது, அந்த மனதுருக்கத்தோடு அந்த மனிதன் அங்கே வேலை செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள், ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்யும்படி இறங்கி வருகிறார். ஒரு சிலருடைய கூட்டங்களிலே அநேக அற்புதங்கள் நடக்கிறது. காரணம் என்ன? அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார்கள். வனாந்தரத்திலே 3 நாள் புசியாமலும் குடியாமலும் திரளான மக்கள், ஆண்கள் மட்டும் 5000 பேர், இன்னும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். 3 நாட்கள் பேசினார். ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் யாருக்கும் சாப்பிடுங்கிற எண்ணம் கூட இல்லை, கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 3 நாள் கூட்டம் முடிந்த உடனே சீசர்களை அழைத்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் அப்பா. இந்த வனாந்திரத்தில் இவர்களை பசியோடு நான் அனுப்புனா வீட்டுக்கு போவதற்குள்ளே சோர்ந்து போவார்களே, இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். ஜனங்கள் மேல் ஆண்டவருக்கு இருந்த பரிதாபம், ஜனங்கள் மேல் ஆண்டவருக்கு இருந்த அந்த மனதுருக்கம், அவர் கைகளிலே வந்தது வெறும் 5 அப்பமும் 2 மீனும் தான். ஆனால் அதை அவர் ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது, அவர் ஜனங்களுக்காக பரிதபித்து இந்த உணவை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, அந்த உணவு அமுத சுரபி போல பெருகிக் கொண்டே இருந்தது. அவ்வளவு பேர் சாப்பிட்டு திருப்தியானார்கள். மீதம் 12 கூடை நிறைய வந்தது. எப்படி இந்த அற்புதம் நடந்தது? இதற்கு விஞ்ஞானத்தால் விளக்க சொல்ல முடியாது. யாருமே இதற்கு ஒரு விளக்க சொல்ல முடியாது. That is miracle. அதற்கு பெயர் தான் அதிசயம். எப்படி வந்தது என்று சீசர்களுக்கு கூட தெரியாது. கடவுளின் மனதுருக்கம் அந்த அற்புதத்தை செய்தது. ஆண்டவருடைய மனதுருக்கம் ஜனங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறது. ஆண்டவருடைய மனதுருக்கம் ஜனங்களுக்கு தேவையான உபதேசங்களை சொல்ல வைத்தது. ஆண்டவருடைய மனதுருக்கம் வியாதி உள்ள ஜனங்கள் அவரிடத்திலே வந்து குணமானார்கள். அஸ்தமனமான பொழுது அசுத்தாவி பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கி அனுப்பினார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இப்பொழுதும் அதே மனதுருக்கத்தோடு ஆண்டவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எப்பொழுதுமே உலகத்து மனிதர்களாகிய நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு மனதுருகி நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மனதுருக்கம் உங்களுக்கு தேவையானால் நீங்களும் பரலோக பயணியாய் மாறுங்கள். ஆண்டவரே, நான் பரலோகத்திற்கு உம்மை பின்பற்றி வருகிறவனாய் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அந்த நிமிடத்திலே உலகம் தரக்கூடாத ஒரு அன்பு உங்களை மூடும். அது ஒரு மனதுருக்கத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அந்த தாகம் உள்ளே வந்து விட்டால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. தேவை உள்ள ஜனங்களை தேடி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். தேவை உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள்.
வியாதியோடு இருக்கிற மக்களை பார்த்தால் உடனே அவர்களுடைய விடுதலைக்காய் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுக்குள் இருக்கிற மனதுருக்கம் உங்கள் பக்கத்தில் உள்ள ஆண்டவர் உடனடியாய் அவர்களை சுகமாக்குவார். ஆண்டவருடைய மனதுருக்கம் ஜனங்கள் மத்தியிலே வெளிப்பட்ட பொழுதெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களையும் சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம் உள்ள மக்களாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். பிரதர், என் குடும்பமே இன்னும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கு, என் மனைவி பிள்ளைகளே இன்னும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு சகோதரர் ஜாய் டிவியில ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருகிற செய்தியை கேட்டு எனக்கு போன் பண்ணினார். பிரதர், நான் உங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்புதான் ஆபரேஷன் முடிந்து நான் வீட்டுக்கு வந்தேன். மறுபடியும் எனக்கு சரீரத்திலே பலவீனம், வேதனை, வலி, ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் வேலைக்கு போனாதான் வீட்டுக்கு சாப்பாடு. ஆபரேஷனால நான் வேலைக்கும் போகல, வறுமையில் இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், இரவு தூங்க முடியல, எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொன்னார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதனையோடு அவருக்காய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் நிம்மதியாய் என்று தூங்க உதவி செய்தார். அன்புக்குரியவர்களே, ஜனங்கள் மேலே ஒரு மனதுருக்கம் உங்களுக்கு வர வேண்டும். முதலாவது, அப்படியானால் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று உங்களை அர்ப்பணிக்க முடியுமா? ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையை நான் வெற்றியாய் முடித்து, இந்த உலக ஓட்டம் எனக்கு முடியும் பொழுது நான் பரலோகத்தில் உம்முடைய முகத்துல நான் விழிக்கணும். ஆண்டவரே, அந்த பரலோக பயணியாய் இப்பொழுதே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு மனதுருக்கம் உங்களை மூடும். அது உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், அது நீங்கள் போகிற திருச்சபைக்கு ஆசீர்வாதம். நீங்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை ஒரு ஆசீர்வாதமாய் வைப்பார். நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்கள், அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள், அநேகருக்கு ஆண்டவர் உங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க அவரிடத்துல சொல்ல வேண்டியதெல்லாம், நான் உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, அதற்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே, நான் உம்முடைய பயணியாய் உடைய ராஜ்யத்துக்குரியவனாய் என்னை மாற்றும் என்று கேளுங்கள். ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் வரப்போகிறது. இப்பொழுது அவருடைய மனதுருக்கத்தினாலே அவர் உங்களை மூடப் போகிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? உடைய தெய்வீக வல்லமை, உடைய மனதுருக்கம் எங்களை நிரப்பும்படிக்கு உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஆசீர்வாதமே இல்லாத எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சமுதாயம், அதற்கெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கு. இப்பொழுது என்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். நான் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய், ஜனங்களுக்காய் பரிதவிக்கப்படுகிறவனாய், ஜனங்கள் மேல் மனதுருகுகிறவனாய் உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. அவரிடத்துல கேட்பீங்களா? நான் ஒரு பரதேசியாய் இந்த பூமியில வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல,
வரப்போகிற உலகத்திற்காய் வாழ்கிறவன். உம்முடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி பரலோக பயணியாயனை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக பயணியாய் ஒப்பு கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரை மேலும் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள கிருபையை அனுப்பி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள மனதுருக்கம் நிறைந்த பாத்திரமாய் உங்களை இப்பொழுது மாற்றுகிறார். பெற்றுக்கொள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேவை உள்ள மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதுருக்கம் நிறைந்தவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த சமாரியன் பிரயாணமாய் வந்த பொழுது மனதுருகினான். நாங்களும் பரலோக பயணியாகவே இந்த பூமியில இந்த நாள் முதல் ஆயத்தப்பட தேவை உள்ள மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதுருகி அவர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்யும் பொழுது, மனதுருகி அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்தவர்கள் இப்பொழுது குணமாக்கும். இந்த நாள் முதல் உடைய மனதுருக்கத்தின் வல்லமை எங்களை நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமா எங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.